குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ லடாக் ரைட் முடிஞ்சு இன்றைக்கி டே 2. நேற்று வந்து டெல்லியில் லோக்கல் சைட் சீயிங் போயிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஹவு டு கில் த டைம் இன் டெல்லியில் வந்து ஆக்ரா போகிறாங்க. போர் அடிக்குது. ஸோ ஆக்ரா போயிட்டு தாஜ்மஹால் சுற்றி பார்த்துட்டு அதோட லடாக் ட்ரிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலான் இருக்கேன். பிகாஸ் அடுத்த நாள் வந்து எனக்கு சென்னைக்கு ஃப்ளைட் இருக்குது. ஓகே, कोई प्रॉब्लम नहीं है. Everyone follow the building guys. Okay? Please explain English and Hindi. ஸோ இதுதான் வந்து அக்பர் மகாலாம். இதை வந்து 17th செஞ்சுரியில் யாரோ சண்டை போட்டு உடச்சிட்டதா அப்படின்னு சொன்னார் கைடு. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்க போதுங்க கண்டிப்பாக. ஸோ 10th நான் ஒழுங்காக படிக்கல, பட் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அக்பரோட பையன் வந்து இங்கே என்னங்க மறந்துடுச்சு, அப்போ தான் மறந்துச்சு, ஃபெயில் ஆனான்னு பார்த்தா எப்பயும் மறந்துடுச்சுங்க. ஆக்சுவலி இது வந்து ஆக்ரா ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்குது. தாஜ்மஹால் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்போசிட்டில் இருக்குல்ல, இதில் தான் வந்து ஷாஜகான் வந்து தங்குவாராம். அது வந்து லெஃப்ட்டில் இருக்கிறது, ரைட்டில் இருக்கிறது வந்து 2 குட்டி பேலஸ். அது 2 குட்டி பேலஸுமே வந்து ஷாஜகானோட பொண்ணுங்க இருந்தாங்களாம். ஓகே, ஸோ இந்த ஆக்ரா ஃபோர்ட் மொத்தம் வந்து 92 இயர்ஸ் ஆச்சான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு 2 கிலோமீட்டர். இப்போதைக்கு ரைட் நோ 25% தான் வந்து விசிட்டர்ஸ்க்கு அலவுட். மீதி இருக்கிற 75% வந்து இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 4 ஜென்ரேஷன் ஆஃப் எம்பரர்ஸ் வந்து இதை கட்டியிருக்காங்க. அக்பர், ஷாஜகான், அவுரங்கசீப். ஃபஸ்ட்டில் ஒருத்தர் வருவாருங்க, அவர் பேர் மட்டும் மறந்துடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் ஷாஜகான். தாஜ்மஹால் கட்டுறதுக்கு முன்னாடி இதுதான் இருந்துச்சான். ஸோ வில் என்டர் ஷாஜகானோட வீடு. யாருக்கு தெரியும், நான் கூட இருந்திருக்கலாம் போன ஜென்மத்தில் ஷாஜகானா. என்ன எதுவுமே இல்லை பெட்ரூமில். அவரோட பெட்ரூம் இங்கே தான் இருந்துச்சான். மற்றவங்க பெட்ரூம் எட்டி பார்க்காது தப்பு. ஷாஜகான் பெட்ரூமில் ஒரு விண்டோஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ ஷாஜகானோட பெட்ரூம் வீடு பக்கத்துலேயே வந்து லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து அவங்களோட பொண்ணோட வீடு. 2 பொண்ணுக்கு 2 வீடு கட்டியிருக்காங்க. பல்லக்க மாதிரி இருக்குது ஆக்சுவலாக, அந்த டிசைனில் கட்டியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி ஃபேன்லாம் எதுவுமே இருக்காதான். ஸோ இது பெரிய பெரிய ஜன்னல் தான், ஜன்னல்லையே பயங்கரமான காற்று வருது. ஸோ இது வந்து அவங்களோட பொண்ணோட வீடு. பட் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள், வியூவை பாருங்கள் இங்கேருந்து. அமேசிங் வியூவில். அண்ட் அப்போ அமேசிங் வியூ இருந்துச்சு இல்லைன்னு தெரியல, பட் இப்போ செம்மையான வியூ. மழை பெய்யுதுங்க ஆஸ் யூஷுவல், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஷாஜகானோட ஜெயிலாம். அப்படி இப்போ அவுரங்கசீப் வந்து ஷாஜகானை வந்து இங்கே தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஒரே விஷயம் வந்து நான் இங்கேருந்து தாஜ்மஹாலை பார்க்கணுன்றதுனால, ஸோ இங்கேருந்து தாஜ்மஹால் பார்க்குற அளவுக்கு ஒரு ஆங்கிள் வச்சுட்டு இங்கே தான் அவர் தங்கிட்டு இங்கே தான் அவர் இறந்துருக்காரு. ஆஸ் ஆஃப் நோ இதுக்குள்ளே வந்து மக்கள் போகிறதுக்கு அலோட் கிடையாது. பிகாஸ் இந்த பில்லரில் வந்து ஒரு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சுரண்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லி அலோவ் பண்ணலையாம். ஓகே, நைஸ். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும். அந்த இடம் மாதிரி இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. வாழ்ந்துருக்கானுங்க அங்கே மனுஷங்க. அந்த கார்னரில் அங்கே ஒரு ஒயிட் கலர் சேர் தெரியுதுங்க. ஸோ அங்கே தான் வந்து ராஜா உட்காருவாராம். இங்கே வந்து ப்ரைம் மினிஸ்டர் உட்காருவாங்களாம். ஸோ அவங்களோட பார்லிமெண்ட்டாக இது. இந்த உள்ளே இருக்கிறதுல வந்து ரெஸ்ட் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் உட்காருவாங்களாம். மீதி யாரும் வந்து அலோட் கிடையாது. இட்ஸ் அமேசிங் ரெய்னிங் இயர், சூப்பராக இருக்குங்க. அண்ட் கீழே இருக்கிறது தான் வந்து ராணியோட ரூமா. அண்டு இன்னொரு பியூட்டி என்னென்னா வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்க குட்டி குட்டி ரூம்ஸ் எல்லாம் வந்து மீனா பஜார் அப்படின்றாங்க. ஈராக் அங்கே இருந்துலாம் வந்து எக்ஸ்பென்சிவ் கிளாத்ஸு, ஜுவல்லரிஸ்லாம் வந்து இவங்க வெளியே ராணி வந்து வெளியெல்லாம் போக மாட்டாங்களாம். ஸோ இங்கே வந்து மார்க்கெட்டை மேக் பண்ணி இங்கே வந்து வாங்குவாங்களாம். ஸோ அதனால் இது பேர் மீனா பஜார் அப்படின்றாங்க. மீனானா வந்து ஜுவல்லரியாக, பஜார்னால் வந்து மார்க்கெட். வி நோ தட். நைஸுங்க, சூப்பராக இருக்குது.
ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து கோர்ட்டான். மேலே வந்து ராஜா உட்காருவார், கீழே வந்து பிரைம் மினிஸ்டர் உட்காருவாங்களாம். அண்ட் இங்கே எல்லா இடத்துலையும் வந்து மினிஸ்டர்ஸ் உட்காருவாங்களாம். அண்ட் அந்த ரெட் கலர் பின்னாடி இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து ரைட் now வந்து இந்தியன் ஆர்மி கேப்சர் பண்ணி வச்சுருக்கு. அண்டு அவுரங்கசீப் வந்து சத்ரபதி சிவாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஜெயிலில் கூட்டு போய் காட்டுன்னு சொன்னாங்க. வில் கோ. இதெல்லாம் ஒழுங்காக 10th ஸ்டாண்டர்டில் சோஷியலில் படிச்சிருந்தேன். நான் 68 மார்க்குக்கு மேலே எடுத்திருப்பேங்க. அப்போ கம்மி 68 தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ சேட்ரா கார்த்தி. அவுரங்கசீப் வந்து சத்ரபதி சிவாஜி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த ரெட் கலர் இருக்குல்ல பின்னாடி அங்கே தான் வச்சுருந்துருக்காரு. ரைட் now வந்து அது ஆர்மி கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அலோட் கிடையாது. இது வந்து 25% தான் வந்து டூரிஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. மீதி 75% வந்து ஆக்ரா ஃபோர்ட் இஸ் கண்ட்ரோலிங் பை இந்தியன் டிஃபென்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸிட்டு. வெளியே போகலாங்க. வாங்க வாங்க ப்ரோ. எல்லோரும் வாங்க, எல்லோரும் தெரியுங்க ஸ்க்ரீனில். ஹாய். கடைசி வரைக்கும் மணாலிக்கு மொட்டை பசங்க மாதிரி வந்து மக்களே, தாஜ்மஹால் ரொமான்டிக்காக அழகாக இருக்குன்னு பார்த்தா இது என்னங்க மெரினா பீச் மாதிரி கச்சன்னு இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. நாட் மை கப் ஆஃப் டீ சொல்லுவாங்களா, அப்படி இருக்குங்க. ரொம்ப கச்சான்னு இருக்குது. ஸோ செம்ம க்ரௌடுங்க இங்கே தாஜ்மஹாலில். இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் 5:30. ஸோ சூப்பர் க்ரௌடு. நாங்கள் வந்து ஈஸ்ட் கேட்லேருந்து என்ட்ரு ஆகிருக்கோம். ஸோ ஈஸ்ட் கேட்டில் தான் எக்ஸிட் ஆகணும். ட்ராவலிங்கில் வந்து நான் எப்பவுமே யூஸ்வலி நான் கொஞ்சம் லக்கின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இப்போ அப்படியே மழை பெய்யுது. ஸோ எல்லோரும் ஓடுறாங்க. ஸோ வில் சீ நமக்கு ஒரு நல்ல ஸ்பாட் கிடைக்குதா சொல்லி. உள்ளே வர்றதுக்கு ஒரு 40 rupees டிக்கெட்டு. அண்ட் இதுக்கு மேலே போகிறதுக்கு இதுக்கு ஒரு 200 rupees டிக்கெட்டும். ஸோ உள்ளே போகலாம். அமேசிங் வெதருங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஆக்ரா ஃபோர்ட்லேயுமே வந்து மழை பெய்யுது. இப்போ ஒரே க்ரௌடாக இருந்துச்சு. என்னடா இது க்ரௌடாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன். சடனாக மழை பெஞ்சுது. க்ரௌட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கிளியர் ஆகிடுச்சு. ஸோ கிரேட் ஆர்கிடெக்சர். மோர் தென் ஆர்கிடெக்சர், தாஜ்மஹால் வந்து ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் லவ் பண்ணுங்கள் பாஸ், லைஃப் நல்லாயிருக்கும். மக்களே, ஸோ நம்மளோட லடாக் ட்ரிப் ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 13 days ஆஃப் அமேசிங் ட்ரிப் வந்து முடிஞ்சது. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம ஆசைப்பட்ட மாதிரி டெல்லியில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து ஆக்ரா வந்து தாஜ்மஹால் ட்ரிப் தாஜ்மஹாலில் இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் த வீடியோ. ஓகே, in case if you guys like this video, don't forget to subscribe. Karthik Shiva. Bye bye. Karthik signing off. Bye.